வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஆக்சுவலாக தூங்குறதுக்கு இடம் தேடிட்டு இருந்தேன். எங்கேயுமே கிடைக்கல. சரின்ட்டு ஒரு இடத்துல தூங்கினேன். அது சரியாக தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல திருவிழா மாதிரி சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணேன், 3 சேர் மாதிரி வச்சு இந்த சைடில் தூங்குவாங்கள்ல அந்த மாதிரி போட்டு 2 சேர்லேயும் ஹெல்மெட்டும் பேக்கும் வச்சுட்டு 3 சேரில் அப்படியே சாஞ்சு தூங்கிட்டேன். ஸோ அப்படி தான் தூங்கினேன். அதுதான் சொல்ல வந்த வரணும் இல்லை. ஸோ வாங்க போகலாம். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். போயிட்டு நல்லா குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாமே நீட்டாக பண்ணிவிட்டு அப்படி கிளம்புறேன். வாங்க போயிட்டே இருக்கலாம். சரி, காலையில் எழுந்திரிச்சிலேருந்து 2 லிஃப்ட்டு கிடச்சிட்டு அப்படியே நேராக வந்துட்டேன். இங்கே மாஹே போட் ஹவுஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன். வரும்போது ஒருத்தர் சாப்பாடு வாங்கிட்டு தரேன்னாரு. அதான் வெயிட் பண்ணுறேன். ஃப்ரெண்டு தான் ஹோட்டல் போட்டி சாப்பாடு வாங்கி வேணான்றாரு. பட் இருந்தாலும் நம்ம எடுக்கிறது தானே. சரி, ஓகே, வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். ப்ரோ தான் ஒரு 30 to 40 கிலோமீட்டர் வரைக்கும் பண்ணார். வந்துட்டு எங்கே அந்த போட் ஹவுஸ் இல்லைங்க, இங்கே பீச்சுக்கு கூப்பிட்டு வரேன்னாரு. போட் ஹவுஸ்ன்றது சின்ன ஸ்பாட்டு தான். நீங்கள் அங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஜஸ்ட் ஏரியை மட்டும் தான் பார்க்க முடியும். போட்டுக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் போகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பீச்சுக்கு வாங்க. பீச்சுக்கு நிறைய செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் நேம்? சேல் ப்ரோ கூட்டி வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம பீச் பார்த்துக்கிட்டு இருப்போம். பீச் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரோ நான் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரேன்னாரு. அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஒரு வழியாக வந்துட்டோங்க பீச்சுக்கு. என்னென்னாங்க, இப்போது அவர் ஃப்ரெண்ட்ஸை நான் கூட்டிகிட்டு வரேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் நம்ம பீச் பார்க்க சொல்லியிருக்காரு நம்மளை. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த மலையாக இருக்குது பாருங்க. பீச்சில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாங்க, இந்த வண்டி, காரு, ஏன் பஸ்ஸு கூட வந்தால் கூட ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த பீச் ஓரமாக அப்படியே போகலான்றாங்க. ஸோ நிறைய பேர் அப்படி தான் போயிட்டுருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு போல். வரட்டும், வந்தவொடனே அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சேம் அவரே காசர்கோடு வரைக்கும் நான் லிஃப்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே தான், பட் வருவாரா என்னன்னு தெரில. போயிருக்காரு. வெயிட் பண்ணுவோம், இந்த நேரம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். வெயிட் பண்ணிவிட்டு அவர் வந்தார்னா ஜாலியாக அவங்க கூட என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான். எப்படி இருக்குது பாருங்கள் பீச். போட்டிங் பண்ணுறாங்க, 2-3 பேர் போட்டிங் பண்ணுறாங்க. சில பேர் அந்த சிப்பிலாம் எடுத்துகிட்டு இங்கே பக்கத்தில் கடை போட்டு வைக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. குளிக்கலாமா என்னன்னு தெரில. குளித்தா அந்த வண்டிலாம் வந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் பார்க்குறேன். ஒரு மாதிரி சகதி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஐயோ, சார்ஜ் வேறு காணோம். சரி, ஓகேங்க, நான் சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் எடுக்கிறேன். ஒரு பீச்சிலே ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கேன் பையோட. என்னன்னாங்க, இப்போது அவர் வரேன்னு சொன்னார்ல, அவர் வரலையா, மெடிக்கலில் ஏதோ பர்பஸ்க்காக போயிருக்காராம். ஏதோ சின்ன ப்ராப்ளம் போல். அதான் அங்கே போயிருக்கேன். என்னால் வர முடியாது ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுதான் கண்ணூர். இப்போ நம்ம பீச்சு பார்க்குறது கண்ணூர் பீச்சிலே ஸ்லைடாக நீங்கள் கார் கொண்டு வரலாம், பைக் கொண்டு வரலாம். அப்படியே சல்லுன்னு போகலாம். அந்த ஷார்ட் ஃபிலிமில் எடுப்பாங்கள்ல, அப்படியே கடலோரமாக பைக் கொண்டு போகிறது, அதெல்லாம் இங்கே தான் எடுக்கிறாங்க. அந்த ஃபுல்லாக அந்த கார் போகுது, லாரி போச்சுங்க. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜீப் போச்சு, லாரி போச்சு, இந்த மாதிரி நிறைய போச்சு. ஸோ இதெல்லாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தா சார்ஜ் இல்லை. அதை இப்போ தான் சார்ஜ் போட்டுட்டு உங்களுக்கு எடுக்கலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்லேருந்து அப்படியே எல்லாமே பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இங்கேருந்து நேராக பைபாஸாக நேராக காசர்கோடு தான் போகும், நீங்கள் அங்கே போயிடுங்க, இதை எடுத்துகிட்டு நேராக அங்கே போயிடுங்கன்னாரு. எனக்கும் அதே தான் கரெக்டுன்னு படுது. ஃபஸ்ட்டு இந்த பீச் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கார் போகிறது, மக்கள் இந்த கடலில் குளித்து விளாட்றாங்க அந்த பக்கத்தில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நேராக நம்ம காசர்கோடு தான்.
காசர்கோடு போயிட்டோம்னா நேராக முடிச்சிடலாம். இந்த இது கேரளா மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் காசர்கோடு போயிட்டோம்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு கேரளா. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது தான், அடுத்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அந்த இது கோவா பக்கம் தான் அடுத்தெல்லாம் போக போகிறோம். கோவானா உடனே கோவா வராது, ஒரு 2-3 ஊர் தள்ளி கோவா வருது. ஸோ அதான் போக போகிறோம். காசர்கோடு போயிட்டு கோவா போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பீச் பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். இன்னொரு விஷயங்க, இப்போது தனியாக ஃபுல்லாக எடுக்கலான்ற மாதிரி மைண்ட் இருக்குது. ஆனால் வந்து பின்னாடி பேகு, ஹெல்மெட்டு அதெல்லாம் வச்சுட்டு குளிக்கவும் முடியல, விலாகும் எடுக்க முடியல. என்ன பண்ணுறது, தனியாக ஆளாக வந்து இப்படி சிரமப்படுறேன். பட் என்ன இருந்தாலும் தனியாக விலாக் பண்ணுறது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி வாங்க எடுக்கலாம். அந்த பக்கம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த கடலில் அலை அடித்து அந்த மாதிரி ஈரமாக இருக்குது பாருங்கள். அங்கே நிறைய பேர் அங்கே வரைக்கும் போய் ஸ்விம் பண்ணிட்டு வராங்கங்க. இதுதான் ஃபுல் பீச் வியூ. அங்கே நிறைய பேர் குளிக்கிறாங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. குளிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. அந்தெல்லாம் காரு, பைக் ஓட்ட தெரியாதவங்கெல்லாம் இங்கே வந்து தான் கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, ஹாப்பினிங்காக இருக்குது பீச்சு. பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷேர் ஆட்டோ மாதிரி கொண்டு வந்துட்டு ஐஸை இங்கே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அப்படியே இறக்கிடுறாங்க. இது 2-3 வண்டி 2-3 கடை சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு இறக்கி வச்சுட்டு இங்கே வியாபாரம் மட்டும் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போயிடுறாங்க. சரியான வெயிலுங்க, சும்மா சொல்லக்கூடாது. 36-35 இருக்குன்னு நினைக்கிறேன் வெயில். மண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரியான வெயில். அப்பா சுட்டெரிக்குது. கொஞ்ச நேரம் உட்கார முடியல. அதுதான் நான் வந்து இங்கே நேராக இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அப்படியே சூப்பராக இயற்கையாக. இந்த மாதிரி மரத்தை நான் பார்த்ததே இல்லை. வேறு அப்படியே பீச்சில் பிடுங்கி வந்துட்டு நிறைய வேர் போகுது பாருங்கள். இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், அந்த பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி மரத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எவ்வளோ பீச் தாண்டி வந்துட்டோம், இந்த மாதிரி இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இப்போ தான் பார்த்தேன் மேப்பில், காசர்காடுன்றது உடனே போக முடியாது போல். ஒரு 104 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். ஸோ அதனால் ஏற்கனவே வந்ததே வந்து ஒரு காலையிலேருந்து வந்ததே பையோலி பீச்சிலேருந்து எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டர் வந்திருப்பேன் தாண்டி. இப்போது என்ன பிளான்னா, இந்த பீச்சை பார்க்க ஆசையாக இருக்குது குளிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இங்கே இருந்துட்டு இந்த பீச்சில் போய் குளிச்சுட்டு நாளைக்கு காலையில் இங்கே திரும்ப பீச்சிலே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன வாளி இருந்தால் அதிலே அலசி எல்லாத்தையும் இங்கே அந்த மரத்து இதிலே கம்பி மாதிரி இருக்குது, அதிலே காய போட்டு, இந்த கிளையிலே காய போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே இங்கேருந்து காசர்கோடு கிளம்பலான்ற மாதிரி தான் பிளான் இருக்குது. என்னென்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, கடல் தண்ணியில் போட்டு அலசுகிறோம், அது ஓகே, ஓரளவு நம்ம அலசணும். ஏன்னா நல்ல தண்ணி இங்கே பக்கத்தில் எதுவுமே இல்லை, கடல் கண்ணியில் தான், வேறு வழி இல்லை, அலசி ஆகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே கொசுவே கடிக்க மாட்டேங்குது. நல்ல தூக்கம் வரும் போல், நைட்டு கூட நல்லா காற்று வரும், தூக்கம் வரும் போல். ஸோ அதனால் வந்து சார்ஜ் இருக்குது, பவர் பேங்கில் சார்ஜ் இருக்குது. ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்கனால இங்கே தூங்கி இங்கே ரெஸ்ட் எடுத்து காலையில் அப்படியே எந்திரிச்சு கிளம்பலான்ற மாதிரி பிளானு. ஸோ அது முன்னாடி உங்களுக்கு ஃபுல் ஓவர்வியூ காமிச்சிட்றேன், ஷார்ட்ஸும் அப்டேட் பண்ணிடுறேன். இன்றைக்கி பார்த்துடலாம், இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துடலாம், இந்த பீச்சை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்தால் கூட சேர்த்து பார்த்துடலாம். சேம் நம்ம வந்து குளிச்சிடலாம் இன்றைக்கி, அவ்வளோதான். இன்றைக்கி நைட்டு, நாளைக்கு காலையில் 2 டைமும் நல்லா குளிச்சிடலாம். நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அலசி போட்டு நாளைக்கு க்ளீனாக கிளம்பலாம், நல்லா நீட்டாக கிளம்பலான் இருக்கேன். சரி வாங்க பார்ப்போம், இந்த பீச் பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் வந்து ரவுண்டில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நேரம் உட்காந்துருந்தேன், யாரா அப்படி காரில் யாரும் போக மாட்றாங்களே, ஜஸ்ட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்களேன்னு நினச்சேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பேன்லாம் கொண்டு வராங்க பாருங்கள்.
கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது மழை வேறு பெய்யுது. அங்கே பாருங்கள், மழை பெய்யுது, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷிட், எவ்வளோ நேரம் பெய்யுன்னு தெரில. காரில் நிறைய பேர் ரவுண்டு இப்படி அடிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, சூப்பராக ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. இன்னும் ஆட்டோலாம் வருது. அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. நீங்கள் நினைக்கலாம் ஏன் அங்கே போய் ஷூட் பண்ண மாட்டேன்ட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த பேக் வந்து யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்ற பயம், அதனால தான் இங்கேருந்தே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நேராக காசர்கோட் போயிட்டு அங்கேருந்து நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கேரளா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. கேரளா முடிச்சுட்டு அப்புறம் நேராக நம்ம இதுக்கு போக வேண்டியதான், கோவா தான். நிறைய பேர் பிளான் பண்ணி போகாமல் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அந்த பிளான்லாம். ஸோ நம்ம போக போகிறோம். நம்ம வழியாக நிறைய பேர் போகாதவங்க பாருங்கள். சரி, ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.